வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காராமணி கட்லட். இந்த டிஷ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த டிஷ் பண்ணி கொடுக்கலாம். கட்லட் பண்ணுறதுக்கு 1 கப் காராமணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தூசி இருக்கும், அதனால் அகலமான பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பயிரை தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. பயறு வகைகளில் புரோட்டீன் சத்து அதிக அளவில் இருக்குது. அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த பயிரை நல்லா கழுவியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தட்டாம்பயிரில் சுண்டல் தாளிக்கலாம், புளிக்குழம்பு பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 4 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு பயரை மட்டும் தனியாக குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க. பயறு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தட்டாம்பயிறு சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. வெந்த தட்டாம்பயிரை தண்ணி இல்லாமல் பயரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு அகலமான பவுலில் எடுத்துக்கோங்க. வேக வச்ச தட்டாம்பயிரை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொரகொரப்பாக மசிச்சா போதும், மிக்சியில் போட வேண்டாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்லட் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடை ஷேப்பில் கையில் தட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து தண்ணியில் கரைச்சி அதில் இந்த கட்லெட்டை டிப் பண்ணி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் கட்லெட்டை டிப் பண்ணி எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெயை காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட்லெட்டை ஒன்றொன்னா போடுங்க. கட்லெட்டை போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு 30 செகண்ட் வேக விட்டுட்டு திருப்புங்க. அப்போதான் கட்லெட் உடையாமல் அழகாக வெந்து வரும். இப்போ ஒரு சைடு கட்லெட் வெந்துருச்சு. அடுத்த சைடும் பரட்டி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம். டொமேட்டோ சாஸ் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். காராமணி கட்லட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.